Welcome back to Simply at Home. இன்னைக்கு we are going to be talking about credit cards. As promised, credit cards வந்து எப்படி யூஸ் பண்ணால் யூஸ்ஃபுல், அப்படி பண்ணலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க. ஸோ இந்த டாபிக்கே வந்தது. Why did we discuss about credit cards a couple of videos ago? ஏன் அதை பற்றி பேசினோம்னா, we spoke about debt economy in US. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்செப்டானா இல்லை, கிடையாது. It is not from our country. So credit cards was brought into our country. எனக்கு புரிஞ்ச வரைக்கும், my history and common sense could be wrong. So Citibank and so many others யூஎஸ்லேருந்து வந்தது தாங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக நம்ம ஊரில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்போம். கடைக்கு போகிறோம், தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற ப்ரொவிஷன் கடைக்கு போவோம். நான் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் கொடுங்க அப்படின்னு, சேஞ்ச் இல்லை, நான் திரும்பி வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நான் திஸ் இஸ் கிரெடிட். ஆர் ஐம் கெட்டிங் திஸ் பென். இந்த பேனா என்கிட்ட கொடுத்துட்றாரு கடையில், நான் இதுக்கு ஒன்றும் 10 ரூபா கொடுக்கல, ஓகே, திரும்பி போய் 2 நாள் கழிச்சு தான் கொடுக்க போகிறேன். இதுதான் கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஆக்சுவலாக நான் கடன் தான் பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு வட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ முன்னாடியெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் நான் அதை கொண்டு வந்து கறிக்காய் போட்டுருங்க, நாளைக்கு எனக்கு வரும், நாளைக்கு கொடுத்துட்றேன். திஸ் இஸ் ஹவு நார்மலி இட் ஹேப்பன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி தட் ஐ ஹவ் நோன். ஸோ வெரி 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 சிம்பிள் கான்செப்ட். ட்ரஸ்ட் வாஸ் இன் பிளேஸ். பீப்புள் நியூ ஈச் அதர். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இதை கொடுங்க, நான் ஒரு 2 நாளில் பணம் கொடுத்துட்றேன். இல்லை காலம்புற டக்குன்னு ஸ்கூல் போகிற வழியில் வாங்கிப்போம், சாயங்காலம் அம்மாட்ட வாங்கி கொடுத்துருவோம். ஒரு ஐம் ஸ்டில் டாக்கிங் அபவுட் பென், சிம்பிள் பென். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து அகேன் ஐம் டேக்கிங் டைம் டு பே பேக். முன்னாடி இது வந்து ஒரு பெரிய வாட் யூ கால் திஸ், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை நாள் கிரெடிட் கொடுப்பீங்கன்னு கேட்போம். நான் வந்து சாமானை தயாரிக்கணும், பேக் பண்ணணும், கொண்டு வந்து கொடுக்கணும், நான் எப்போயே பண்ண ஆரம்பிக்கிறச்சேன், எனக்கு ஒரு 30 நாள் கிரெடிட் கொடுக்குறீங்களா அப்படின்னா ட்ரேடர்ஸ் வில் டாக் டு ஈச் அதர். இது ஒரு விதமான கிரெடிட். நம்ம கிரெடிட் கார்டு அப்படின்னு வச்சு இஸ் கிவன் அஸ் அ கார்டு அஸ் வித் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக். இன்றைக்கும் அது இருக்கான்னா ஃபிசிக்கல் கார்டாக எல்லாமையும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னா ஒரு 30 to 40 டேஸ்க்கு உங்களுக்கு கிரெடிட் கொடுப்போம். நீங்கள் 40 நாள் வரைக்கும் எங்களோட பைசாவை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சாமான் வாங்கிக்கலாம். நான் வி ஸ்போக் அபவுட் டெட் எக்கானமி யூஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இது மாதிரி ஆரம்பிச்சது தான். என்கிட்ட பைசா கிடையாது, ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு லிமிட் கொடுப்பாங்க. பேசிக்லி மோஸ்ட்லி திஸ் லிமிட் இஸ் கிவன் பேஸ்ட் ஆன் யோர் இன்கம். உங்களுக்கு வரவு செலவு எவ்வளோ, உங்களால் இந்த கடனை கட்ட முடியுமான்னு பார்த்து தான் கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் அதை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 10,000 15,000 எனக்கு சம்பளமே 2,000 ரூபான்னா எனக்கு 10,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறான்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நான் எப்போ இந்த 10,000 ரூபாயை திருப்பி அடைப்பேன்? ரைட். நார்மலி இஸ் ஃபார் எமர்ஜென்சிஸ். எங்கேயான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்க கிரெடிட் கார்டு வச்சுப்பாங்க. பிகாஸ் டக்குன்னு இன்டர்நேஷ்னலி யூ நீட் டு ஸ்வைப் த கார்டு. அந்த ஊருக்கு கேஷ் இருக்காது. இதுக்கெல்லாம் தான் கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி யூஸ். பட் ரெகுலர்லி டே டு டே லிவிங்கில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு இப்போ பார்க்க தான் போகிறோம். we're going to see how we can use it for day to day living. But coming back to that debt economy, கடன் ஒரு 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 கண்ட்ரியே ஒரு கடனுக்குள்ளே போகிற அளவுக்கு எப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட அந்த அளவுக்கு சம்பளம் இல்லை, நான் நாட்டில் இப்படி ஒரு புத்தர் அழகாக இருக்கிறேன்னு நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் பேசுவாங்க நிறைய பேர். ஆசைக்கு வாங்கி வச்சுட்டேன், இல்லை நான் சாப்பிட முடியுமா? ஸோ பாயிண்ட் இஸ் ஃபார் பியூட்டிஃபிகேஷன் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நீங்கள் பெரிய கன்சியூமர் மார்க்கெட் எங்கே பார்க்குறீங்கன்னா யூஎஸ், இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் தான். வீடு முழுக்க சாமான் இருக்கும், பத்தாவதுக்கு ரெண்ட் கொடுத்து வேற சாமானை கொண்டு போய் வைப்பாங்க. அங்கே இதுதான் இந்த டீக்ளட்டரிங் மினிமலிசம். ஸோ சாமான் வாங்குறது, பல்காக வாங்குறது, ஒரு 10 வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ, வாங்கிடுங்க இப்பயே. இந்த கான்செப்ட்லாம் அங்கேருந்து வந்தது தான். நம்ம எப்போ அது மாதிரி வாங்குவோம்னா நம்மளுக்கு மீதி பைசா இருக்கிறச்சே தான் வாங்க முடியும். பட் முக்கால்வாசி எக்ஸ்ட்ரா பைசா இருக்கிறதுனால வாங்குறோமா, இந்த மாதிரி கிரெடிட் கொடுக்கறதுனால வாங்குறோமான்னு நம்ம தான் யோசிக்கணும். Am I buying these extra stuff in my house because I have more credit or because I have more cash and I'm using it for my own desires? என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது, நான் வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணும். Now, so to cut the chase, இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும் விஷயம்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ளீஸ் போடுறது இந்த கமெண்ட்ஸ் இஃப் யூ நோ மோர் இன்ஃபர்மேஷன் வே கிரெடிட் கார்ட்ஸ் கேம் ஃப்ரம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணலாம் எங்கள் அட்வான்டேஜ்க்கு, 0 இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம அதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதுலேருந்து வட்டி எப்படி நம்ம எடுக்கலாங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஹவு கேன் ஐ மேக் மோர் மணி யூஸிங் அ கிரெடிட் கார்டு? கரெக்டாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் பே enormous amount of money on your credit card. அது செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிட்டு யார் முதல்ல கிரெடிட் கார்டு எடுக்கலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு சம்பாதிக்காதவங்க கிரெடிட் கார்டு எடுக்காதீங்க.
கிரெடிட் கார்டு இஸ் நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் மேக்கிங் மணி டு ரீபே இட். என்னை பொறுத்த வரைக்கும் நோ. ஆர் வழி வழியாக சொத்து இருக்கு ஐ கேன் பே அப்படிங்கிறவங்க கிரெடிட் கார்டு வச்சுருக்காங்க. நான் கம்மிங் பேக் டு டேக்கிங் பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு பேப்பர் எடுத்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு, திஸ் இஸ் மை காமன் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ். பேப்பர் பென், ஐ எம் டிபிக்கலி அ பேப்பர் பென் பர்சன். லெஃப்ட் சைடில் உங்களோட இந்த பேப்பரை ரெண்டாக பிரித்து ஒன்லி எக்ஸ்பென்சஸ், வரவை பற்றி இப்போ நம்ம பேசவே போகிறதில்ல. என்னுடைய அன்றாட செலவு, மை டே டு டே எக்ஸ்பென்சஸ் இன் அ மந்த், ஒரு மாதத்துக்கான எனக்கு செலவு என்ன, அதை வந்து ரெண்டாக எப்படி பிரிக்க போகிறோம்னா, கன்ஃபார்ம்டு செலவு, இது வேறு வழியே இல்லை, இந்த செலவை நான் பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ டிவிலையோ பார்க்க போகிறீங்க. யூ கோன் வாட்ச் திஸ் இன் சம் கேட்ஜெட். ஸோ திஸ் இஸ் அ வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். 2 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 10, என்னை பொறுத்த வரைக்கும் 8-10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் மாற்றினா போகிறோம், ஜாகிரதையாக வச்சுருந்தா. ஸோ தட் இஸ் அ வேரியபிள் எக்ஸ்பென்ஸ். அகெயின் இட்ஸ் நாட் மந்த்லி, பட் மந்த்லி அடுத்த ஃபோன் வாங்குறதுக்கும் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிக்கணும். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷனோ வேணும். மாதம் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை மேண்டேட்டாக நான் பே பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டில் ஒன்று வந்து கன்ஃபார்ம்டு, இட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ்னால் கன்ஃபார்ம்டாக என் பாக்கெட்லேருந்து மாதம் போகும். ரெண்ட் ஏமா பாக்கெட்லேருந்து போகும். ப்ரொவிஷன்ஸ்க்கு நான் வாங்குவேன், பால் வாங்குவேன், யூனோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ரைட் சைடில் வேரியபிள் எக்ஸ்பென்சஸை எழுதிக்காங்க. இது ஏன் இப்படி ரெண்டாக பிரிக்கிறோம்? எனக்கு டோட்டலாக 10,000 ரூபா செலவாகும் ஒரு மாதத்துக்கு. அதில் வந்து 7,000 ரூபாய் கன்ஃபார்ம்டாக எனக்கு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸை டோட்டலி எவ்வளோ ஆகுமோ ஒரே நாள் ஆகிடாது. ரைட்? யுவர் எக்ஸ்பென்ஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப். சம்பளம் வந்த உடனே போகிறது இஎம்ஐ தான் போகும். இஎம்ஐ பற்றி நம்ம இப்போ பேசல, பிகாஸ் இஎம்ஐ நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ண முடியாது. ரைட்? ஸோ இந்த குச்பி ஆன் இஎம்ஐ இஸ் another big, ஐயோ அதை 2வது வீடியோவாக நான் பேசுகிறேன். இதில் பேசினா ரொம்ப லெங்க்த்தியாக போயிடும் வீடியோ. ஸோ ஓகே, ப்ராடக்ட் வாங்குறது கிரெடிட் கார்டில் வாங்கலாமாங்கிறது அடுத்தது. இப்போ நம்ம தினப்படி எவ்ரிடே லிவிங்கோட எக்ஸ்பென்ஸை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மாதம் எனக்கு எவ்வளோ ஆகும்? ஸோ தட் 7,000 or 10,000 which is fixed. பால் வாங்குறது, ப்ரொவிஷன் வாங்குறது, இபி கட்டுறது, வாட் எவர் தட் வி பை. ரைட்? லெட் மீ பாஸ், ரோடு சத்தம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ மாதம் வாங்குற ப்ரொவிஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ ஃபஸ்ட் டேவே செலவாகாது இல்லையா சம்பளம் வந்தோடனே. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு கட் தட் 10,000 சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்கு சம்பளம் 15,000 ரூபா வருதுன்னா எனக்கு 10,000 ரூபா ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸே போகுது அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் தட் 10,000 and I'm going to put it into a short-term fixed deposit. I'll repeat. Short-term fixed deposit. Short-term fixed deposit na என்ன அப்படின்னா 30லேருந்து 45 நாள், 50 நாள், 60 நாள் அப்படின்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்னு நம்ம போட முடியும். இது என்ன கொடுக்கும்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக தான் வட்டி தரும். ₹1 ₹2. இந்த குழந்தை முதல் வார்த்தை சொன்ன மாதிரி, முதல் படி நம்ம எடுத்து வச்ச மாதிரி, எடுத்த உடனே ஓடலை இல்லையா? We stumbled, we fell, we got up. So too many vehicles once again. All right. ஸோ அதுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் டெபாசிட்டுக்கு 5%, 3%, 4% அது மாதிரி இப்போ ஆஸ் வி ஸ்பீக், ஆஸ் வி ஆர் ரெக்கார்டிங் திஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கும். இது வந்து 30 நாளைக்குள்ளேயும் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடலாம். இதில் என்ன ஆகும்னா, இந்த 10,000 ரூபாய்க்கு 5% ஃபார் 45 days தான். 5%னா 500னா அது 365 daysக்கு போட்டால் தான் 500 வரும். 50 ரூபா 60 ரூபா வந்தாலும் இட்ஸ் ஸ்டில் அ பிக் பெனிஃபிட். நம்ம இது ஏன் மேண்டேட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் போடணும் அப்படின்னா, ஃபார் ஒன் வெரி சிம்பிள் ரீசன். இது உங்கள் கையிலேருந்து வெளில போக வேண்டிய பைசா. நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு திரும்பி பே பண்ணணும். ஸோ ஒரு கடன் எடுத்து நீங்கள் திருப்பி பே பண்ணலைன்னா 36%, 36% ப்ளஸ் டாக்ஸஸ். 100 ரூபாய்க்கு 36, 10,000 ரூபாய்க்கு 3,600 ரூபா பிடிப்பாங்க. ஓகே, இட் வில் லுக் வெரி ஸ்மால் initially, but it will start 3,600 plus late fees. Then அதுக்கு திரும்பி ரீபே பண்ணலாம்னா அதுக்கு again 10,000 plus 3,600 plus taxes plus late fee, again extra அதுக்கு அடுத்த மாதம் சார்ஜ் போடுவாங்க. இது இப்படி கந்து வட்டி மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், இனிஷியலி உங்கள்கிட்ட அந்த மாத செலவுக்கான பைசா இல்லைன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க ஃபார் டெய்லி யூசேஜஸ். நான் the simple reason is that because ஒரு 30 days to 40 daysல நீங்கள் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் அதுக்கு ஒரு டைம்லைன்லாம் இருக்குது. ஸோ அந்த டைம்லைனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டியூ டேட்டுக்கு 2 நாள் முன்னாடி பே பண்ணணும்னு ஒரு மஸ்ட்டு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா 40 days கையில் இருக்கிறதுனால அடுத்த சம்பளம் வந்துடும். இந்த எஃப்டியை நீங்கள் ரெனியூ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எஃப்டியை தொடவே தொடாதீங்க, மறந்து போயிடுங்க. இது எப்படி ரெனியூ பண்ணிக்கிட்டே வரலாம், அதை குட்டி போட்டுக்கிட்டே வரும்.
செகண்ட் மந்த் வரத ஃபர்ஸ்ட் மந்தோட கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் பே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மந்தோட சம்பளத்தை நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டேன். செகண்ட் மந்த் சம்பளத்தை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறேங்க, அதை வந்து நான் கிரெடிட் கார்டு பில்லுக்கு பே பண்ணிடுறேன். ஸோ எனக்கு முதல்ல அப்படியே குட்டி போட்டு ப்ராக்ரஸ் ஆனால் தான் பெஸ்ட். இது ஏன் அதை அப்படியே தொடாமல் வச்சுக்கணும் ரம்யா? நான் வேறு ஏதாவது ஃப்யூச்சருக்கு வாங்கலாம்ல, இப்போ தான் நான் அதுக்கு அடுத்த மாதம் சம்பாதிப்பேனேன்னா நோ. இன்னி காலகட்டத்தில் மோர் ஸ்பெசிஃபிக்லி ஆஃப்டர் கோவிட் எப்போ வேணால் யாருக்கு வேணாலும் வேலை போகலாம், எப்போ வேணால் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சம்படி இந்த ஃபேமிலி. ப்ரெஷர் போட வேண்டாம், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும். என்னைக்கு உங்களுக்கு நம்மளுக்கு வேலை இல்லையோ, இப்போ பிஸ்னஸாக இருக்குன்னு வச்சுக்காங்க, ஃபஸ்ட் மந்த் பிஸ்னஸ்லேருந்து நான் வீட்டுக்குன்னு ஒரு செலவு வைக்கிறதுலேருந்து பண்ணிட்டேன். சடனாக பிஸ்னஸ் வந்து ரொம்ப கீழே போயின்னு இருக்கு, எனக்கு ஹேண்டில் பண்ண முடியலன்னா முதல்ல அடைக்க வேண்டியது நம்ம கடன் தான், இல்லைனா கழுத்தில் கத்தி வச்சுருவாங்க. ஓகே, பிகாஸ் யூ வில் பி லேண்டிங் அ பேயிங் எக்ஸ்ட்ராடினரி அமௌண்ட் ஆஃப் மணி. இதுக்கப்புறம் வேறு இடத்துல லோன் வாங்கி இதை கட்டி ஒரே தலைவலிங்க. அதுக்கு முடியாத போது அதை கட்டி முடிச்சு உடச்சி தூக்கி போட்டுடணும். திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் வே ஐ கேன் டீச் ஹவு டு யூஸ் அ கிரெடிட் கார்டு வித் 0%. ஸோ யூஸ் பண்ணுங்கள், ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணுங்கள், பார்ட் பே பண்ணவே பண்ணாதீங்க. அகெயின் த சேம் 36% இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆப்ளிகபிள். ஒரு பர்சனல் லோனோ ஹோம் லோனோனா வருஷத்துக்கே 8% தான், இது வருஷத்துக்கு 36% பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியல் வேஸ் டு யூஸ் எ கிரெடிட் கார்டு. அதில் வர பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். வர பாயிண்ட்ஸில் வேறு எதாவது ஃப்ரீயாக, யூனோ சம்டைம்ஸ் த பாயிண்ட்ஸ் வில் ஹெல்ப். முன்னாடிலாம் பாயிண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐம் சேயிங் about 20-30 years ago. ஸோ ஜெட் ஏர்லைன்ஸோட கனெக்டடாக இருக்கும், எத்திஹாடோட கனெக்டடாக இருக்கும், இதெல்லாம் ஃப்ளைட் ஹோட்டல் ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்கா எனக்கு தெரியல. யூபிஐலாம் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் யூபிஐ இஸ் கமெண்ட் how much of points. ஸோ பாயிண்ட்ஸில் ஐ ஹவ் ஆக்சுவலி பாட் கூப்பன்ஸ் அண்ட் கிஃப்டட் கூப்பன்ஸ். ஒரு காலத்தில் ஐ ஹாவ் யூஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ். இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணலையே தவிர, நான் வாங்கின கிரெடிட் கார்டு ரீசன் இஸ் டு பே ஃபார் திஸ் TOEFL அண்ட் GMAT. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தோ ஐ வாஸ் இன் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன் த ரீட்டைல் செக்மெண்ட், ஐ நெவர் என்டர்டெயின்ட் எனிபடி டு யூஸ் அ கிரெடிட் கார்டு. பட் வேறு வழி இல்லாமல் 2 வருஷம் கழிச்சு ஐ ஹேட் டு பை கெட் அ கிரெடிட் கார்டு பிகாஸ் யூ குட் டூ ஒன்லி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஃபார் TOEFL GMATக்கெலாம் பே பண்ணணும்னா எக்ஸாம் ஃபீ கிரெடிட் கார்டில் மட்டும் தான் பே பண்ண முடியும். டெபிட் ஈவன் இஃப் இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு முடியாதுன்ட்டாங்க. அதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். which again I had that sufficient money, we used it and paid and nullified it. ஸோ அதுக்கப்புறம் வாட் ஐ ஸ்டார்டட் டூயிங் வாஸ் கிரெடிட் கார்டை வந்து ஒன்லி ஃபார் பாயிண்ட்ஸ் அக்யூமுலேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஆஃப் லைட் இப்போ யூபிஐ கொடுக்குறோம், பேமெண்ட் பண்ணுறோம், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுறது. கிரெடிட் கார்டு யூசேஜ் இஸ் ஹார்ட்லி தேர் டுடே. பட் கன்சிடரிங் கிரெடிட் கார்டு இன்றைக்கும் நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கார்ட்லெஸ் கிரெடிட் கார்டில் வந்துடுச்சு because I saw some advertisement also. So imagine ஒரு country, ஒரு US. I know we started from talking about US. I'm not saying it's a wrong country. I'm saying the attitude and understanding is important. புரிதலோட ஒரு விஷயம் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஊரில் கைட்டு நாங்கள் கிரெடிட் கார்டு வச்சுட்டு சாமானாக வீட்டில் வாங்கி போட்டாங்கன்னா அந்த சாமானை விற்று நான் பைசா பண்ணுறேன்னு சில பேர் கான்செப்ட்லாம் அடிப்பாங்க. சேம் திங், இந்த புத்தர் வாங்கிட்டேன், எனக்கு வீடு முழுக்க சாமான் இருக்குது, இந்த பேனா வாங்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு 100 பேனா இருக்குது, ஐம் செல்லிங் தட் பென் அகேன்னா இட்ஸ் அ டிஸ்ட்ரெஸ் சேல். எனக்கு வேணாங்கிறது இன்னொருத்தருக்கு பொக்கிஷம். ஓகே, நான் புதுசாகவே வாங்கிடுவேன், உன்கிட்ட எதுக்கு நான் செகண்ட் ஹேண்டாக வாங்கணும்? அப்போ ஐ ஹேவ் டு கிவ் இட் அ டிஸ்கவுண்ட். அப்போ நான் வாங்கின சாமானுக்கும் நான் கொடுக்குற சாமானுக்கும் எனக்கு அந்த அளவுக்கு வரும். எனக்கு விற்றா போகிறோன்னு நான் விற்றுருக்கேன் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு நான் வீட்டில் சாமான் வாங்கிட்டு எனக்கு 2,000 ரூபாய்க்கு தான் விற்று போகும். மை 8,000 is still a loss. ஸோ an interesting closure of this video, I'm going to suggest those who can, இன்றைக்கெல்லாம் தமிழாக்கத்துலேயும் வருது, OTT எல்லாத்துலேயும், கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ ஷாப்பஹாலிக் அப்படின்னு ஒரு சினிமா. எனக்கு அது ஏன் பிடிக்கும்னா அவர் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். நாட் ஃபார் கிரெடிட் கார்டு, பட் ஒரு ஜாலியாக பார்க்குறதுக்கு பார்த்துருக்கேன். மை சஜஷன் டு அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஃபால் இன் டு திஸ், இது நல்லா இருக்கே வாங்கிக்கலாம், அது நல்லா இருக்கேன்னா கிரெடிட் கார்டு இருக்கேன்னா என்ன ஆகும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தத்ரூபமாக, இட்ஸ் அ சிம்பிள், அது ஒரு ரொமான்டிக் மூவியாக எடுத்துன்னு போயிருப்பாங்க. பட் அந்த கான்செப்ட் ஆஃப் டெட்டில் மாட்டினீங்கன்னா என்ன மரண அடிங்கிறது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. அதில் ஒன்றும் அடிதடி சண்டை அது மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அம்மா அப்பா வர்சஸ் ஒரு பொண்ணு, அவ வர்சஸ் வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஷி வாண்ட்ஸ் டு லேண்ட் அப். டெஃபினட்டாக அந்த மூவி பாருங்கள். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் கம்பைனிங் கிரெடிட் கார்டு வித் அ ஃபிக்ஸட் டெபாசிட் வில் பி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் திஸ் வித் ஜஸ்ட் ஒன் மோர் பர்சன் whom you think will need to hear this. நம்ம சொன்னால் சில பேர் கேட்க மாட்டாங்க, வேறு யாரான்னு சொன்னால் காது கொடுத்து கேட்பாங்க. இதே விஷயத்த நம்ம ஒரு 100,000 வாட்டி சில பேருக்கு சொல்லியிருப்போம். இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு பிடிச்சவங்க வழியாக இந்த மாதிரி கான்டென்ட் ஷேர் பண்ணுங்கள்.
just to help you save your own self from falling into certain debt. இது என்ன ஆகும்னா ட்ரிக்கிள் டவுன் ஆகி நாளைக்கு ஒரு கண்ட்ரியே கொலாப்ஸ் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு அந்த பைசா வரணும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் என்கிட்ட எக்ஸ்ட்ரா பைசா இருக்குன்னு போட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து தான் கிரெடிட் எடுத்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. பேங்க்குக்கு ஒன்றும் தனியாக அங்கேருந்து சாமி மண்டேலேருந்து காசு போட்ட மாட்டாங்க. எஸ், உங்களுக்குலாம் பசிக்குது, நான் வரேன். I guess even I have to go have my cup of tea. I know this became a little lengthy. குச் பி ஆன் இஎம்ஐ அப்படின்னு ஒரு கிரெடிட் கார்டில் எனக்கு ஒரு ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்ட். ஏன்னா இப்போ நம்ம பேசினது அன்றாட வாழ்க்கை. சடனாக பல்காக ஒரு ஃபோன், ஒரு ஃப்ரிட்ஜ், a TV. No, these things should we actually buy it on EMI on credit card? What are the other options? Wow, ஒரு ஃப்ளோவில் தான் போயின்னு இருக்கோம்ல. தேங்க்ஸ் டு தட் பர்சன் ஹூ இனிஷியேட்டட். பட் அவங்க ஊரில் நடந்துருச்சு. அவங்க ஊரை விட பெட்டராக நம்ம ஊரில் இருந்தது. பக்கத்தில் போய் ட்ரெயின் வாங்கிட்டு வந்தோம் முன்னாடிலாம். நான் நாளைக்கு தரேன், நான் அதுவே கிரெடிட் தான், ரைட்? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டாக டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும், பே பண்ணணும், இல்லைன்னா போச்சு. அண்ட் நெவர் எவர் எவர் கீவ் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். மாதம் நீங்களே பே பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ போகுது உங்கள் பாக்கெட்லேருந்து கண்ணாப்பின்னா யூஸ் பண்ணிட்டோமாங்கிற ஒரு அட்வைஸ், ஒரு பாயிண்ட் இருக்கும். குச்பியா நியமையோட ஓ மை காட் கிரெடிட் கார்ட்லேயே நிறையா இருக்குது. கேஷ் வித்ட்ரா பண்ணால் என்ன ஆகுங்கிறதையும் அடுத்ததில் பார்க்கலாம். திஸ் இட் செல்ஃப் ஹஸ் பிகம் அ வெரி லெங்தி வீடியோ. ஸோ டாக்கிங் அபவுட் US's debt economy versus what we have to do has been quite a journey so far. Let's see in the next financial video. Till then, stay safe, happy, healthy. குபேரனும் காடஸ் லக்ஷ்மியும் நம்மளுக்கு அபண்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கட்டும். ஹெல்த் முக்கியம். ஹெல்த்துக்கு அப்புறம் தான் வெல்த்து. மென்டல் ஹெல்த்தும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அது போகாமல் இருக்கணும்னா யாருக்கிட்டையும் நம்ம கடனாளியாக இல்லாமல் இருக்கணும். Saying that, signing off, this is Ramya. Simply at home. Bye-bye.